ஈரோட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட காலிங்கராயன் திருவுருவ சிலையை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வெள்ளோடு பிரிவில் சாலை விரிவாக்க பணியின் காரணமாக வைக்கப்பட்டிருந்த மார்பளவு காலிங்கராயன் சிலை அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் நீர்ப்பாசனத்திற்கு முன்னோடியாக வாய்க்கால் அமைத்த காலிங்கராயன் மன்னருக்கு 7 அடி உயரமுள்ள முழு திருவுருவ சிலை 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ராசாகோவில் அருகே அமைக்கப்பட்டது. இந்த சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசாமி, எம்பிக்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று பாட புத்தகத்தில் காலிங்கராயன் வரலாறு இடம்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பொங்கல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பி வருகின்றனர். இதனால் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலை மோதுகிறது. திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்தனர். இதேபோல் வந்தவாசியில் பேருந்துகளில் முந்தியடித்துக் கொண்டு இடம் பிடித்தனர். சென்னையில் காற்றின் தரத்தை அறிந்து கொள்ள 100 இடங்களில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட நுழைவு வாயில் அருகே சோதனை அடிப்படையில் டிஜிட்டல் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாத இறுதிக்குள் 100 இடங்களில் காற்றின் தரம் குறித்து அறியும் டிஜிட்டல் பலகைகள் பொருத்த மாநகராட்சி இலக்கு நிர்ணயித்துள்ளது. போக்குவரத்து சிக்னல்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இவை அமைக்கப்படுகின்றன. நாள்தோறும் காற்றில் உள்ள தூசுகள், தீங்கு விளைவிக்கும் வாயுக்களின் விகிதம், காற்றின் வேகம், மழையளவு, காற்றழுத்தம், வெப்பநிலை உள்ளிட்ட 19 வகையான தரவுகள் உடனுக்குடன் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த திருப்போரூர் அருகே சாலையோரத்தில் பற்றி எறிந்த தீயால் கரும்புகை சூழ்ந்தது. செங்கன்மால் பகுதியில் காலி இடத்தில் கிடந்த குப்பைகளுக்கு யாரோ தீ வைத்த நிலையில் அங்கிருந்த மெட்ரோ பைப்லைனில் தீ பற்றியது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இதனையடுத்து ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். பரமக்குடியில் முதலமைச்சர் பாதுகாப்பு பணிக்கு வந்த பெண் காவலரை கழிவறையில் ரகசியமாக வீடியோ எடுத்த சிறப்பு உதவி ஆய்வாளர் முத்துப்பாண்டி கைது செய்யப்பட்டார். இமானுவேல் சேகரன் மணிமண்டப திறப்பு விழாவிற்காக பாதுகாப்பு பணியில் இருந்தபோது தஞ்சாவூரிலிருந்து வந்த பெண் காவலரை அவர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்தது கண்டறியப்பட்டது. பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் பரமக்குடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்துப்பாண்டியை சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஆண்டனூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முந்திரி பழங்களை வாய் வைத்து மனைவிமார்களுக்கு ஊட்டும் வினோத போட்டி நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்ற கணவன்கள் தங்களின் மனைவிகளை தூக்கி செல்லும் ஓட்டப்பந்தய போட்டி நடத்தப்பட்டது. ஊர் சார்பாக நடைபெற்ற இப்போட்டியில் தம்பதியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்களின் அன்பை வெளிப்படுத்தினர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க சென்று காயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். மேல அனுப்பானடியைச் சேர்ந்த 66 வயதான செல்வராஜ் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற போட்டியின் போது காலை முட்டியதில் தலையில் பலத்த காயமடைந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த தளவாய்பட்டினத்தில் வட மஞ்சுவிரட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. 60க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்குட்டை கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட இப்போட்டியில் வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இறுதியாக வெற்றி பெற்ற வீரர் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் காவிரி சங்கமத்துறையில் தை அமாவாசையை முன்னிட்டு தந்தைக்கு திதி கொடுக்க வந்த விவசாயி முருகானந்தம் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூரைச் சேர்ந்த இவர் கடலில் குளித்தபோது ராட்சச அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். தீயணைப்பு துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதி கொடூர தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெரிய ஓபுலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பிரேம்குமார் வான்மதி தம்பதியினர் 4 ஆண்டுகளுக்கு முன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். இதனால் ஊர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு வந்த இவர்கள் நண்பரின் துக்க நிகழ்விற்கு சென்றபோது ஒரு கும்பலால் தாக்கப்பட்டனர். தொடர்ந்து 20க்கும் மேற்பட்டோர் இவர்களது குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் மூலிகை வனம் என்று அழைக்கப்படும் கும்பக்கரை அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையொட்டி தங்களின் குடும்பத்தினருடன் வந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் சக்திவேல் என்ற பழங்குடியின இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். வழுக்கம்பாறை மலைக்குன்றில் உறவினர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதலில் திருமலை என்பவர் சக்திவேலை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். படுகாயமடைந்த சக்திவேல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தப்பியோடிய கொலையாளியை செஞ்சி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை காளியம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு பிரம்மாண்ட ஸ்ரீ மகாசண்டி ஹோமம் நடைபெற்றது. 1008 தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த மூலிகைகள், பழங்கள் மற்றும் தானியங்களை ஹோம குண்டத்தில் அர்ப்பணித்து சிவாச்சாரியார்கள் பூஜை செய்தனர். மகாலட்சுமி, சரஸ்வதி, மகாகாளி அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலித்த இந்த நிகழ்வில் கல்வி, செல்வம், வீரம் பெருக வேண்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே கூவமாற்றில் 50க்கும் மேற்பட்ட சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. பிஞ்சிவாக்கம் கிராமம் வழியாக செல்லும் கூவை ஆற்றங்கரையோரத்திற்கு அதிகாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் சாமி சிலைகள் இருப்பது குறித்து கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து ஆற்றில் இறங்கி கிராம மக்கள் தேடிய போது ஐயப்பன், முருகன், விநாயகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. பாத்ரூம் போலான்னு வந்து பார்த்தா ஒரு சிலை மட்டும் கல் தெரிஞ்சுது. முருகர் சிலை மாதிரி இருந்தது. வந்து பார்த்தா முருகர் சிலை. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் மொத்தம் சிலையாகவே இருக்குது. அது எங்கேருந்து வந்தது, யார் எடுத்து வந்து போட்டாங்க எதுவுமே தெரில. எல்லா சிலையும் கழுவி வச்சுக்கிறோம். ஒரு 50 சிலை இருக்குது. இதுகுறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சியில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு திமுக எம்எல்ஏ மற்றும் ஊர் மக்கள் உதவிக்கரம் நீட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்கராயபாளையம் கிராமத்தில் கொரோனாவின் போது பெற்றோரை இழந்த வர்ஷினி மற்றும் ஹரிஹரன் தங்களை வளர்த்து வந்த தாத்தாவும் உயிரிழந்ததால் உடலை அடக்கம் செய்யக்கூட பணமின்றி தவித்தனர். சமூக வலைதளங்களில் இது பரவியதை அடுத்து சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் இறுதிச் சடங்கிற்கு நிதியுதவி அளித்தார். கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் உயிரிழந்தவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 500 ஆண்டுகள் பழமையான மாலையம்மன் கோவில் திருவிழாவிற்கு சென்ற குப்பைமேட்டுப்பட்டி மக்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கூறி போலீசார் தடுத்து நிறுத்தினர். இரு தரப்பினரிடையே நிலவும் மோதலால் கோவில் பாதை வேலி போட்டு அடைக்கப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டும் இதேபோல் தடுக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பிறகே நீதிமன்ற உத்தரவுடன் திருவிழா நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதை மீறி நீங்க போக முடியாது. மீறி போக முயற்சி பண்ணா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்.